புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன் என்று சொன்ன உயிருள்ள தெய்வத்திற்கு முன்பாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வு பெறுவதற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதைதான் ஒவ்வொரு திருப்பலிலும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே நாம் நம்பக்கூடிய கடவுள் வாழும் கடவுள், உயிருள்ள கடவுள். ஆகவே இந்த ஆண்டவரை நம்முடைய இதயத்தில், நம்முடைய இல்லத்தில் உயிரோடு எழுந்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை புகழ்ந்து நாம் பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஹோசன்னா, 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 ஹல்லேலூயா ஹோசன்னா. ஆம் ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வாழ்வித்து வருகிற உடைய மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை நினையாதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும் என்று நாங்கள் திருப்பாடல் 94 வார்த்தை 17 வாசிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வமே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் நிற்பது ஆண்டவர் உம்முடைய கிருபையினால். ஆகவே உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தை நாங்கள் நினைத்து நாங்கள் நன்றி கூறுகிறோம். உம்மை நாங்கள் ஆராதித்து ஆர்ப்பரித்து உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா,
அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்களை வழி நடத்துபவரே, உயிரோடு எழுந்திருப்பவரே, மரணத்தை வென்றவரே, பாதாளத்தை வென்றவரே, எங்களுக்கு வாழ்வி வழங்குபவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் நீர் கரம் எடுத்து பொறுப்படுத்திக் கொள்கிறேன். உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வை வளமாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூயாவியானவரே. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த நற்கருணை ஆராதனை வாயிலாக உங்களுக்காக ஜெபம் செய்வதில், ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் ஒரு பரிபூரண ஆனந்தம், மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்திலிருந்து அவனுக்கு வருகிறது. பிரியமானவர்களே, நம்ம தவக்காலத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நம்ம சிந்திக்க எடுத்திருக்க இறைவார்த்தை என்ன அப்படின்னா, திருப்பாடல் 1 இறைவார்த்தை 1. நற்பேறு பெற்றவர் யார்? அதில் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். அப்போது கடவுளுடைய பார்வையில் நம்ம நற்பேறு பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னா, இங்கு சங்கீதக்காரன் நமக்கு 3 பண்பு நலன்களை நமக்கு கொடுக்கிறான். என்ன அப்படின்னா, பொல்லாரின் சொல்லின்படி நடவாமல் இருக்கணும். அதற்கடுத்து என்ன அப்படின்னா, பாவிகளின் தீய வழி நில்லாமல் இருக்கணும். மூன்றாவதாக இகழ்வாரின் குழுவினில் நாம் அமராதவர்களாக இருக்க வேண்டும். அப்போது இன்றைக்கு நம்ம எதை குறித்து சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3 கருத்துக்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த ஆராதனைகளை இன்றைக்கு நம்ம அமர்தலை குறித்து சிந்திக்க போகிறோம். அதற்கடுத்த வாரம் நடத்தல், அதற்கடுத்த வாரம் நிற்றல். இந்த 3 பண்பு நலனையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம சிந்திச்சு எப்படி கடவுளுடைய பார்வையில் நற்பேறு பெற்ற பிள்ளைகளாக வாழ முயற்சிக்கணும் என்பதை குறித்து விவிலியத்தினுடைய பின்புலத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். பாருங்க, எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 6 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். அப்போது விண்ணுலகத்தில் இயேசுவோடு இணைந்த நிலையில் நாம் அமரணும் அப்படின்னா, அவருடைய வலப்பக்கத்தில் அமரணும் அப்படின்னா, நாம் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் வாழ்கிறப்ப இகழ்வாரின் குழுவினில் அமராமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு நடைமுறையில் ஒரு யதார்த்தம், எல்லா மனிதனுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. 2 பேர் 3 பேர் சேர்ந்தோம் அப்படின்னா, நம்மளை பற்றி பேசுகிறத விட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு குறித்து தான், அடுத்தவர்களை பற்றி அதிகமான பேசுகிறோம். இப்போது 2-3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறோம், பக்கத்து வீட்டுக்காரவங்களை குறித்து, அவங்க வீட்டுக்காரனை பற்றி, அந்த வீட்டுக்காரரை பற்றி, அல்லது அவங்க செய்யக்கூடிய வேலையை பற்றி, அவனுடைய வாழ்க்கையை பற்றி, அவன் என்ன எப்படி இருக்கிறான், ஊதாரித்தனமாக இருக்கிறான், தாந்தோன்றித்தனமாக இருக்கிறான், பிள்ளைய சரியாக வளர்க்குறதில்ல, அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அடுத்தவர்களை குறித்து நாம் தீர்ப்பிடக்கூடிய பிள்ளைகளாக, நம்முடைய வார்த்தையினால் இகழ்ந்து பேசக்கூடிய பிள்ளைகளாக, அப்படி தரமை எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுறது. சரி, ஒரு ஆறுதல் கொடுப்போமே, சரி நம்மளோட நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தானே, சொந்தக்காரன் தானே, உடன் பிறந்தவன் தானே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படியெல்லாம் உடன் பிறந்தவர்களை, சொந்தக்காரவங்களை, நண்பர்களை, தோழர்களை நாம் அரவணைக்கணும், அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய நாம் பல நேரங்களில் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். என் மூஞ்சில் முழிக்காத சனியனை அப்படி இப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது, கேவலமாக உடல் தோற்றத்தை அப்படியே வர்ணிப்பது, அப்படியே ஒரு மாதிரி ஒரு மிருகத்தை போல நடத்தக்கூடிய ஒரு சிந்தனை. அப்போது பாருங்க, நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்ணகத்தில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம்,
இது வந்து ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. ஒருவேளை வந்து 100 ஆண்டுகளாக இருக்கலாம், அல்லது 70 ஆண்டுகளாக இருக்கலாம், அல்லது கடவுள் எத்தனை நாள் நம்ம வந்து உயிரோடு இருக்க விரும்புகிறாரோ அத்தனை ஆண்டுகள். அப்போ இந்த உலகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், வந்து செல்லக்கூடிய பயணிகளாக இருக்கிறோம். அப்போ பவுலுடையார் சொல்கிறது போல் விண்ணகமே நமக்கு தாய் நாடு. இப்போ விண்ணகத்துக்கு போகணும், இயேசுவோடு அமரணும், இணைந்த நிலையில் அமரணும். அப்படின்னா கடவுள் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இகழ்வாரின் குழுவினில் அமரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ பிரியமானவர்களே, இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த தவ காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு தவ ஒழுக்கம் அல்லது நோன்பு என்ன அப்படின்னா, நான் வந்து என் வாயை மூடிக்கணும், தேவைன்னா பேசணும், அடுத்தவங்களை பற்றி நல்லது தான் பேசுவேன், தேவையில்லாத தரக்குறைவான வார்த்தைகளை புரணி பேசுறது, மட்டம் தட்டி பேசுறது, அதெல்லாம் என்ன செஞ்சிட மாட்டேன் அப்படின்னா நான் வந்து தவிர்ப்பேன். நான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை, கடவுளுக்கு உகந்த எனது ஒரு வாழ்க்கை முறையை வந்து பின்பற்றுவேன் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை நீங்களும் நானும் கொண்டிருக்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம எங்கே அமரணும் பாருங்க. நம்ம வந்து திருப்பாடல் 84 இறைவார்த்தை 10 ரொம்ப அழகா நம்ம வந்து வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, அங்கே வந்து வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கூடாரத்தில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கு வந்து சங்கீதக்காரன் வந்து கடவுளுடைய பிரசன்னம், அந்த பிரசன்னத்தில் அமருகின்ற பொழுது அது நமக்கு எப்படி நிறைவை கொடுக்கிறது, வாழ்வை கொடுக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்குது அப்படிங்கிறத அங்கே வந்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, அதாவது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிறு காவலனாயிருப்பதே இனிமையானது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய உலகத்தில் சமூகத்தில் என்னெல்லாம் நம்ப வச்சு கழுத்த இருக்கிறாங்க, முதுகில் குத்துறாங்க, திராணி இல்லை. நேருக்கு நேராக தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை திருத்த திராணி இல்லை. ஆனால் முன்னாடி விட்டு பின்னாடி நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய தவறு, நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க, நேருக்கு நேராக எப்பா நான் அதை நீங்கள் தப்பு இப்படி பண்ணாதீங்க, இது உங்களுக்கு நல்லதில்லை, உங்கள் குடும்பத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு ஒரு சகோதர உணர்வோட சொல்லக்கூடிய ஒரு திராணி, ஒரு மனநிலை, ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முன்னாடி விட்டு பின்னாடி கேவலமாக அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை, அவருடைய செயலில் வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, எப்பா வேற்றிடம், அதாவது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும், பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா பயமாக இருக்குது, எய்த்த வீட்டுக்காரனை பார்த்தா பயமாக இருக்குது, எல்லாம் ஒரு மாதிரி ஒரு முன்சார்பு எண்ணத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலை. அதெல்லாம் தவிர்த்துட்டு நாம் அமர வேண்டிய இடம் எங்கே அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னம். இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு வந்து என்னத்தை கொடுக்குது அப்படின்னா, நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனக்கு அடிக்கடி நான் வந்து சொல்லக்கூடிய இறைவார்த்தை தான், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அப்போது மனுஷன்ட்ட போகிறோம், நீங்கள் ஆறுதலை தேடி போகிறீங்க, அல்லது வந்து நம்பிக்கையை கொடுப்பாங்கன்னு போகிறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி நம்மளை வந்து காயப்படுத்துகிறாங்க, நம்மளை வந்து அப்படியே ஒரு மாதிரி கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு என்ன இதை கொடுக்கிறது அப்படின்னா நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, வாழ்வின் வழிகளை நாம் வந்து கற்றுக்கொள்கின்றோம். ஆகவே பிரியமான என் சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் ஆசிரியர் 27வது திருப்பாடலில் இறைவார்த்தை 4 வாசிக்கிறோம், நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன், ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். அப்போது இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில், ஆண்டவரே இயேசுவே, முடிந்த மட்டும் நான் உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து உம்முடைய திருவுளத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க, என் குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும், என் பிள்ளைங்களை எப்படி வழி நடத்தணும், என் பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், என்னுடைய திருவுளம் அல்ல, உங்கள் திருவுளத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருவுளம் எனக்குள்ளாய் கடந்து வரட்டும், உம்முடைய திருமுக அழகை நான் காண வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரனுடைய மனநிலையை நாமும் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம கொண்டிருப்போம். ஆகவே இந்த வேளையில் நாம் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு ஒரு சில பேர் நமக்கு கொஞ்சம் ஜெப கருத்துக்களை கொடுத்துருக்குறாங்க, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே நம்பிக்கையோடு, இது எனக்கு தானே, எனக்கு இல்லையே அப்படி வந்து ஒதுங்கி விடாதீங்க. நம்ம அடுத்தவர்களுக்காக மன்றாடுகின்ற பொழுது
இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, யோபு புத்தகம் அதிகாரம் 42 இறை வார்த்தை 10 வாசிக்கிறோம். யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார். நீங்க அடுத்தவங்களுக்கு பொருளாதார தேவைகளுக்காக மன்றாடுறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அதை விட 2 மடங்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இது நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பின்வரக்கூடிய ஒரு சில கருத்துக்களை, ஒரு சில பேர் ஜெப கருத்துக்களை கொடுத்திருக்கிறாங்க. அவர்களை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அன்பின் பரலோக பிதாவே, ஜிஎஃப் ரக்ஷிதா என்கிற அந்த மகளுக்காக இந்த ஜெபத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய இந்த மகளை நீரே கனிவோடு கண்ணோக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த மகள் மட்டுமல்ல, யாரெல்லாம் அரசு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்களோ அனைவரையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகுந்த விதத்தில் தங்களையே தயாரித்திருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு தேவையான நினைவாற்றலை தாரும், எழுதக்கூடிய அந்த வல்லமை அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஞாபக சக்தி அவர்களுக்கு கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து, ஆண்டவரே, வரக்கூடிய அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா தேர்வுகளிலும் நல்ல முறையில் எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெற்று, ஆண்டவரே, வளமான எதிர்காலத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவே, ஆண்டவரே, அவர்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுது பொருட்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேர்வு காலத்தில் எந்த விதமான தடைகளும் ஏற்படுத்தாதவண்ணம் ஒவ்வொரு எழுது பொருட்களும், ஆண்டவரே, ஒவ்வொரு உபகரணங்களும் இவர்களுக்கு உதவியாய் இருக்க, ஆண்டவர் நீர் ஒவ்வொரு கருவிகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இது இந்த தேர்வு காலகட்டங்களில் ஆண்டவரே, இந்த ரக்ஷிதா மட்டுமல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையான பாதுகாப்பை கொடுத்தரலும், நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்தரலும், மன தைரியத்தை கொடுத்தரலும். ஆண்டவரே, மன பலனைவர்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரை மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அன்பார்ந்தவர்களே, ஞான தீபம் என்கிற அந்த சகோதரிக்காய் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். திடீரென்று மயக்கம், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலை, ஏதோ பிள்ளைகள் பதட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த தாயை, இந்த சகோதரி நீரே கனிவோடு கண்ணோக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். திடீர் மயக்கத்தினால் ஆண்டவரே நினைவிழந்து இருக்கக்கூடிய இந்த தாயை நீரே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகளுக்கு தேவையான நல்ல உடலுள்ள சுகத்தையும் நிறைவான வாழ்வையும் தந்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். நான் உனக்கு நலம் அளிப்பேன், நீடி ஆயுளை நிறைவாக கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ இந்த மகளுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் நீடி ஆயுளையும் நிறைவாய் தந்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். விரைவில் எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலையும் தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்யக்கூடிய பரிபூர்ண உடல் சுகத்தையும் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வான தூதர்கள் இவருக்கு முன்னும் பின்னும் இடமலமாய் இருப்பார்களாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே,
என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ரூபி ஸ்டெல்லா, இந்திரா, அட்லினா, ராஜேந்திரன், சித்தார் இவர்கள் ஒவ்வொருவருமே வாத நோயினால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுத்து இந்த வாத நோயிலிருந்து அவர்கள் பரிபூர்ண உடல் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் அன்றாடுவோம். இயேசுவே ஆண்டவரே, உடல் சுகம் தருபவரே, நீடி ஆயுளை வழங்குபவரே, இது வாத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவே தகப்பனே, ரூபி ஸ்டெல்லா, இந்திரா, அட்லினா, ராஜேந்திரன், சித்தார்த் இவர்களை நீரே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பு தகப்பனே, மருத்துவமனையில் ஆண்டவரே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நீரே கண்ணோக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த மகனுக்கு நீர் எப்படி எழுந்து நட என்று சொல்லி அவருக்கு பரிபூர்ண உடல் சுகத்தை கொடுத்தீரோ, அதே போல வாத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வளமான வாழ்வை தந்தருளும்படியாய் நீடி ஆயுளை கொடுத்தருளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். எசேக்கியா மன்னனுடைய மன்றாட்டுக்கு நீர் பதில் கொடுத்தது போல ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு நீர் பதில் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மாண்புயர்வுள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.